கர்நாடக மாநிலத்திலிருந்து உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 5 லட்சம் ரூபாயை சேலம் அருகே தேர்தல் கண்காணிப்பு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததை அடுத்து தமிழகம் முழுவதும் தேர்தல் அதிகாரிகளும் பறக்கும் படையினரும் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சேலம் அருகே ஓமலூர் தேசிய நெடுஞ்சாலையில் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கர்நாடக மாநிலத்திலிருந்து சேலம் நோக்கி வந்து கொண்டிருந்த ஆம்னி வேனை நிறுத்தி சோதனை செய்தனர். அந்த வாகனத்தில் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 5 லட்சம் ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மாருதி ஆம்னி வேனில் 5 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டது. அதை விசாரித்த பொழுது அவர்களிடம் எந்த ஆவணமும் பணத்தை கொண்டு வந்ததற்கு எதற்காக கொண்டு வந்தார்கள் என்பதற்கான ஆவணங்கள் எதுவும் அவர்கள் வசம் இல்லை. அவர்கள் தெரிவித்த போது லட்சுமி விலாஸ் பேங்க் கர்நாடகாவில் பணம் எடுத்ததாக தெரிவித்துள்ளார்கள். ஆனால் இந்த பணம் ஐஓபி வங்கி முத்திரையிட்ட சீலாக உள்ளது. இதனிடையே மளிகை பொருட்கள் வாங்குவதற்காக வங்கியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் எடுத்ததற்கான SMS ஆதாரத்தை காட்டியும் அதிகாரிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பாதிக்கப்பட்ட கர்நாடக வணிகர்கள் குற்றம் சாட்டினர்.